மக்கள் போராட்டங்களை கண்டு அஞ்சாமல் அதற்காக அனுமதியை வழங்க திமுக அரசு வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், அந்த அறிக்கையில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறார், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக மதுரை டங்ஸ்டன் சுரங்க அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு சார்பில் நடைபெறும் நடைப்பயணம் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதியை மறுத்துள்ளது என்றும் ஸ்டாலின் மண்டல அரசுக்கு எனது கண்டனம் என்றும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். போராட்டம் என்பது மக்களின் அடிப்படையில் ஜனநாயக உரிமை என்றும், அதே போல ஆனால் இங்கு நடக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் அதாவது பாசிச ஆட்சியை ஜனநாயகத்தின் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக விழுந்துவிட்டு தற்போது அதாவது எதிர்கட்சிகள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என யாரும் எதற்காகவும் போராடக்கூடாது என்று அதையும் மீறி போராடினால் உணர்வுபூர்வமாக போராடினால் காவல்துறையை கொண்டு அடக்குமுறையை கையாளுவது என்று அவசர நிலை ஆட்சியே அதாவது தற்போது நடந்து வருவதாகவும் அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து முறையாக அனுமதி போராட்டம் மிகவும் அமைதியான அதாவது அறவழியில் பொதுமக்கள் நடத்தும் போராட்டங்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது என்றும், அதே போல ஸ்டாலின் மண்டல அரசு யாரையோ காப்பாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் திசை திருப்பும் வகையிலும் திமுக நேற்று அதாவது அறிவித்து இன்று நடைபெறும் இந்த நாடக போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக டங்ஸ்டன் சுரங்க பாதை அதாவது எதிர்ப்பாக சட்டப்பேரவையில் ஸ்டாலின் மண்டல அரசு நடத்திய தீர்மானம் நாடகமே அமலப்படுத்திவிட்டது என்ற நிலையில் தற்போது இந்த போராட்டம் தடை மூலம் திமுக அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஆதரவாகவே இருக்கிறது என்ற உண்மை மக்களிடையே உறுதிப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த டங்ஸ்டன் சுரங்க பாதை தொடர்பாக திமுக அரசு தொடர்ந்து தனது எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழலில், ஆனால் திமுக மத்திய அரசுடன் கைகோத்துதான் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை என்று தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டன அறிக்கையின் மூலமாக இந்த மக்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என்று அவர் தனது கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது திமுக அரசுக்கும் இந்த டங்ஸ்டன் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தொடர்பு உள்ளதாகவே இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, டங்ஸ்டன் போராட்டத்திற்கு திமுக அரசு மறுப்பதன் மூலம் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு திமுக அரசு ஆதரவுக்கு உறுதியாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.